படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிக்கிறா. பக்கத்துல யாரோ படுத்திருக்காங்க, அது யாருன்னே அவளுக்கு தெரியல. செம்ம கன்ஃபியூஷனோட எந்திரிச்சு வெளியில வரா. வெளியில வந்து பார்த்தா ஒரு வால் முழுக்க போட்டோஸ் ஒட்டி இருக்கு. அதுல அந்த பெட்ல ஒருத்தன் படுத்திருந்தான்ல, அவன் கூட இவங்க இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னே புரியாம திரும்பி அவங்க அந்த ரூமுக்கு வரும்போது அங்க பெட்ல அவன் உட்கார்ந்து இருக்கிறான். நீ யாருன்னு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து கேட்கும்போது அதுக்கு அவன், என் பேரு பென், நான் உன்னோட ஹஸ்பண்ட், நமக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ஆல்பம் எல்லாம் காட்டுறான். அதுல அவங்க கல்யாணம் ஆன போட்டோஸ் எல்லாம் இருக்கு. எங்க எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு தலையில பலமா அடிபட்டுச்சு. அதனால உனக்கு எல்லாமே மறந்து போச்சு. டெய்லியும் காலையில உனக்கு எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன்னு ஒரு போர்டை காட்டுறான். அந்த போர்டுல நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நாள் முழுக்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது இன்ஸ்ட்ரக்ஷனா எழுதி வச்சிருக்கான். ஒவ்வொரு நாளும் நீ எந்திரிச்சனும் உனக்கு இப்படி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு நான் ஆபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. இந்த நேரத்துல அந்த வீட்டுல இருக்கிற ஒரு லேண்ட்லைன் போன் அடிக்குது. நம்ம ஹீரோயின் அதை போய் எடுக்கிறா. ஆப்போசிட்ல, என்னோட பேரு டாக்டர் நாஷ், நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு மெமரி லாஸ் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இப்ப நான் சொல்றதை செய்யுங்க. உங்களோட வார்ட்ரோப்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன்ல ஒரு ஷூ பாக்ஸ் இருக்கும். அந்த ஷூ பாக்ஸ்க்குள்ள ஒரு கேமரா இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் போய் அதை எடுத்துட்டு வராங்க. இப்ப அந்த பிளே பட்டனை பிளே பண்ணுங்க அப்படின்னு உள்ள ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னா, என் பேரு கிறிஸ்டின் லூக்கஸ், எனக்கு 40 வயசு ஆயிருச்சு, அம்னீசியா டிசீஸ் இருக்கு. டெய்லி நைட்டு தூங்க போனோன்னா என்னோட மைண்ட் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிரும். இன்னைக்கு காலையில மாதிரி என்னோட மைண்ட் ஃபுல்லா எம்டி ஆயிடும். நான் காலையில எந்திரிக்கும் போது இனிமேதான் என்னோட மொத்த லைஃப் ஆரம்பிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறப்ப எனக்கு பாதி வயசு முடிஞ்சிருக்கும். இதுதான் என்னோட நிலைமை அப்படின்னு அந்த வீடியோக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது அங்க டோரை யாரோ திறக்கிறத பார்த்து அவங்க டிஸ்டர்ப் ஆகி திரும்புறாங்க. யாரோ வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோ கட் பண்ற மாதிரி அந்த வீடியோ முடியுது. இப்ப கட் பண்ணோம்னா 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு காட்டுறாங்க. இப்ப அந்த டாக்டரோட நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட, 6 மாசத்துக்கு முன்னாடி நான் உன்ன ஒரு பார்க்ல பார்த்தேன், என்னோட கலீக் தான் உன்னை ரெஃபர் பண்ணாரு, நான் ஒரு நியூரோ சைக்காலஜிஸ்ட், நான் ஒரு டிபிக்கல் சைக்கோஜெனிக் அம்னீசியா அப்படிங்கிற ஒரு பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கொடுத்த உன் ஃபோன் நம்பரை வச்சுதான் நான் உனக்கு கால் பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் நான் யார் அப்படிங்கறத உன்கிட்ட சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் சொல்றது எல்லாத்தையும் ஒரு விஷுவல் டைரியா நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேமராவை கொடுக்கறாரு. ஒவ்வொரு நாளும் உனக்கு என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் இதுல ஞாபகப்படுத்தி பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்பதான் அடுத்த நாள் இதுல இருந்து நீ கண்டினியூ பண்ண முடியும். அதாவது உனக்கு நடந்த அட்டாக்கு முன்னாடி உனக்கு எம்டியா இருக்கும், அதுக்கு பின்னாடி எம்டியா இருக்கும். நடுவுல இருக்கிற இந்த ஒவ்வொரு நாளையும் நீ கனெக்ட் பண்ணினா உன்னோட மெமரியில இருந்து ஏதாவது ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட, எனக்கு அட்டாக் நடந்துச்சா, எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு தானே என் ஹஸ்பண்ட் சொன்னாரு அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் ஷாக் ஆகி, இல்ல உனக்கு அட்டாக் தான் நடந்துச்சு, யாரோ உன்ன ரிப்பீட்டடா தொடர்ந்து அடிச்சிருக்காங்க, நீ ஒரு இடத்துல அன்கான்சியஸா கிடந்த அப்படின்னு சொல்லி அதோட மெடிக்கல் ரிப்போர்ட் அப்புறம் பேப்பர்ல வந்த போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டணும்னு நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க.